ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 days கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பர் அண்ட் எம்மியான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, நான், ரொட்டி அண்ட் ப்ளஸ் ரைஸுக்கும் கூட ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குங்க இந்த சைட் டிஷ். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யலாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு, பேன் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சோடனே 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா 2 நிமிஷம் வதக்கலாம். 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பேஸ்ட்டோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை வந்து நான் மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து 1 கப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே நம்ம விட்டோம்னா கார்னர்லாம் அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு இதை விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம தக்காளி பேஸ்ட் வந்து வேகிறதுக்கு விட்டுட்டு இனி நல்லா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், நல்லா வதக்கி விடலாம். இந்த மசால் பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ராஜ்மா வந்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ராஜ்மா 1 கப் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை வந்து 1 கப் இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி போதுமான்னு பார்த்துக்கோங்க. நான் இதில் இன்னும் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை இன்னும் கொதிக்க விடுவோம், அப்போ இன்னும் ட்ரை ஆகும் கிரேவி. அதனால தான் நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். பேன் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இது வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழித்து நம்ம கிரேவி இந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்கு. இப்போ பேன் ஓப்பன் பண்ணி நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கிரேவி கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த டைமில் நம்ம உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஏதாவது உப்போ இல்லை காரமோ தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணி கெட்டி ஆகணும், அதனால் நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கெட்டியாகி கிரேவியில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நான் விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்க போகிறேன். க்ரஷ் பண்ணி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், ஜஸ்ட் 2 minutes போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இனி நம்ம இதை சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் ஒரு சுவை, அதுவே அறுசுவை.